வணக்கம். சூர்யா டிராவல்ஸ் பாலன் பேசுகிறேன். தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சொல்லுங்க, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியாக கூட்டிட்டு போய் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா தைரியமாக நம்பிக்கையாக அழகாக நல்லா போயிட்டு வரலாம். அவங்கள நம்பி எங்கே ஒன்றா போகலாம். நாங்கள் 2018 போகிறேன். 18 போகிறேன். சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், துபாய் போயிட்டு வந்தேன், தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ வந்து மலேசியா போயிட்டு வந்தேன். இன்னமும் போவேன். சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இன்னமும் உடம்புல தெம்பு தான். நல்லா போயிட்டு வரேன். நல்லா கூட்டிகிட்டு வராங்க. நல்லா நன்றி நன்றி. நடக்க முடியாத வந்து உங்களை ஒரு இடத்துலையும் இறக்கி ஏற்றி கூட்டிக்கிட்டு போயிட்டு கூட்டி வந்து நான் ஏற்றிக்கிட்டு பொறுப்பு சரியாக செஞ்சிட்டேன். உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அதே மாதிரி முடிச்சதா இல்லையா? சரிங்க. டூர் அரேஞ்ச்மெண்ட்டு வெரி வெரி நைஸ். எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரிபடி ஹாப்பி. நீங்கள் நல்லா இருக்கலாம். உங்களுக்கு சூர்யா டிராவல்ஸ் வந்து மேலே மேலே வரணும். ரொம்ப நன்றி மேடம். டூர் பற்றி உங்கள் அபிப்பிராயம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. மேலும் மேலும் இது தொடரணும். ஆனால் எனக்கு டேட் ஒன்று கரெக்டாக சொல்லிடுவோம். நாங்கள் தவிர்க்க முடியாது. இருக்கட்டும், அதுக்கிட்டோம். ஹோட்டலு சாப்பாடு எல்லாம் நல்லா பிரமாதம். மன திருப்தியாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக. ஆமாம். அடுத்து எங்களை எப்போ தொடர்ந்து வரணும், அதான் என்னுடைய ஆசை. நன்றி. ஐயப்பா சார்ட்டு போய் சொல்லுங்கள். பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? சொல்லணும். மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. ரூம்ஸ் நல்லா இருந்தது. சத்தமாக சொல்லுங்கள். ரூம்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்தது. உங்களோட அப்ரோச் நல்லா இருந்தது. எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனீங்க. நம்ம கைடும் ரொம்ப நல்லா ஒத்துழைச்சார். டிரைவர் நல்லா ஒத்துழைச்சார். டைமிங்க்கு எல்லாம் பண்ணீங்க. நைட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது பிகாஸ் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸு, டிராஃபிக் லேட் ஆகிடுச்சு. நம்மளும் சில இடத்துல டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் டைமிங் கீப் அப் பண்ண முடியல. அதர்வைஸ் எவ்ரிதிங் குட். ஸோ குட். ஸோ நான் எந்த டைம் பண்ணனாலும் எதையும் மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. எல்லாம் நல்லா இருக்கும். சரிங்க. மிக்கிறது இதுதான் கன்னிகா தீர்த்தம் என்று இதுக்கு பெயர். ராவணன் தவளி மேல் உண்டானது என்று சொல்கிறார்கள். இது ஒரு வெந்நீர் ஊற்று. மாணிக்க கங்கை என்று சொல்லக்கூடிய நதி இங்கே தான் ஓடுகிறது. இந்த நதிக்கரையில் தான் வெள்ளித்திணை பணம் காத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். மாணிக்க கங்கை, அதை அடுத்து விநாயகர் கோயில். இது இலங்கையில் மிகவும் பிரசித்தமான GALLE கேலி ஃபோர்ட். டச்சுக்காரர்கள் 1600வது வருஷம் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் பழமையான கோட்டை இது. இது அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். எண்கோண வடிவத்தில் கட்டப்பட்ட கோட்டை இது. ஹெக்ஸகன் என்று சொல்லுவார்கள். எண்கோண வடிவத்தில் கட்டப்பட்ட கோட்டை இது. மிகவும் பாதுகாப்பான கோட்டை. இந்து மகா சமுத்திரத்தில் இந்த இலங்கையின் தெற்கு பகுதியில் கடைசி முனையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை இது. இந்து மகா சமுத்திரத்தில் வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் இவர்களுக்கு டியூட்டி கட்டிவிட்டு தான் இந்த கடல் பகுதியிலே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான சூழ்நிலையில் இந்த கோட்டை இருந்தது. இதுதான் மகாபோதி மரம் அப்படிங்கிறது. இந்த போதி மரம் வச்சு
2300 வருஷங்கள் ஆகிறது அங்கே இருக்கிறது. மிகப்பெரிய புத்த ஸ்தூபம் என்று சொல்லுகிறது. இவ்வளோ உயரமான இந்த புத்த ஸ்தூபத்தை பார்த்துட்டு அருள்மொழி வர்மன் என்கிற நம்ம ராஜராஜ சோழன் இள வயதில் புத்த மதத்துக்காக இவ்வளோ பெரிய உயரமான இது கட்டியிருக்காங்களே, நம்ம ஏன் இந்து மதத்துக்காக ஒரு கோயில் கட்டக்கூடாது இவ்வளோ உயரமாக அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் அவர் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டினதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள், கதைகள் கிடையாது. அவர் பார்த்து புத்த மதத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ பெரிய ஸ்தூபம் கட்டியிருக்கும்போது நம்ம இந்து மதத்துக்கு நாம் ஏன் ஒரு பெருசாக ஒரு கோயில் கட்டக்கூடாதுன்னு அவர் நினச்சி தான் இதை அவர் மனசில் ஒரு எண்ணத்தை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த தஞ்சை பெரிய கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய புத்த ஸ்தூபம். இன்றைக்கு 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி காலை 10 மணி. நாங்கள் நுவரேலியாவில் தங்கியிருந்தோம். இப்பொழுது கதிர்காமத்துக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி சூர்யா டிராவல்ஸ், 38H பர்கிட்டோ, டி நகர் ஆஃபீஸ்க்கும் டைரெக்டாக வரலாம். இல்லை டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் நேரில் வரோம்னு சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9840085622 99403 96496. தேங்க்யூ.